சொல்லுமா. சரி ஓகேம்மா. யாருண்ணே? ஒன்றும் இல்லைடா, அம்மா தான்டா. ஓஹோ, கோயில் திருவிழா வேறு வருது, 1ஆம் தேதி வேறு ஆயிடுச்சு. அதான் சம்பளம் போட்டாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காக ஃபோன் வச்சாங்கடா. எங்கள் அம்மாவை தான் கேட்ச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பசங்க ஃபோன் பண்ணி இந்த மாதம் திருவிழாவுக்கு பேனர் கட்ட விட்டு பேண்டர் அளவுக்கு பற்றி பேசிட்டு இருந்தாங்களா. ஆளுக்கு 5000 ரூபா போடுறாங்களாம். அதான் என் சார்பில் நானும் ஒரு 10,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டேன். அதனால் வீட்டுக்கு கொடுக்குறது இந்த மாதம் கொஞ்சம் டவுட்டுன்னு தான் நினைக்கிறேண்ணே. டேய், இது கோயில் விஷயம், தப்பு சொல்ல. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் விளையாடாதடா. அட நீங்கள் வேறண்ணே, ஊர் ஃபுல்லாக பேனர் கட்டி விட்டு சும்மா நம்ம ஃபோட்டோ கூலிங் கிளாஸ் போட்டுன்னு அப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு பசங்க நம்மளை பற்றி தான் பேசுவானுங்க. அதெல்லாம் செம்ம மாசுனே. டேய் 2 பேரும் இங்கே வாங்க. அண்ணே 2 பேருக்கும் இந்த மாதம் சம்பளத்தோட அடுத்த மாதம் சம்பளத்தையும் சேர்த்து போடுறேன், வச்சுங்கடா. என்னண்ணா இவ்வளோ சீக்கிரமா? இல்லைடா, அடுத்த மாதமும் கொஞ்சம் செலவு இருக்கு, கொடுக்க முடியாத ஆயிடுச்சுன்னா அதான் இப்போயே கொடுத்துட்டேன். ஓ, அப்போ இன்னும் 2 பேனர் கன்ஃபார்ம். தேங்க்ஸ் அண்ணே. 2 மாதங்களுக்கு பிறகு. அண்ணே, அம்மா வரும்போது அரிசி மூட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்கண்ணே. கையில் வேறு சுத்தமாக காசு இல்லை. கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு 2000 ரூபா கிடைக்குமாண்ணே? டேய், அன்றைக்கே சொன்னலடா எனக்கு செலவு இருக்குன்னு. காசுலாம் கிடையாது, போய் வேலையை பாரு. சரிங்கண்ணே. டேய் யோகா, நம்ம இருக்கிற பணத்தை ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டேன்னு வையேன், கடைசியில் மற்றவங்ககிட்ட நம்ம கையேந்திர நிலைமையாயிடும். கெத்துன்னு மற்றவங்களுக்காக நம்ம பார்க்கறது நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சிக்கூடாது. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க. இந்தா செலவுக்கு வச்சுக்கோ.